Hello again, welcome to another video from me. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னலாம் பார்க்க போறோம்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா 5 மேட்ச் T20 சீரிஸ் போன வாரம் முடிஞ்சது. அதோட சும்மா ஒரு லைட்டா டச் அப். அதுக்கு அப்புறம் மெயினா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து நாளைக்கு ஆரம்பிக்க போற இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஹோம் டெஸ்ட் சீரிஸ் 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ். அதோட ஒரு ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் ஆஃப் கோர்ஸ் ஒயிட் பால் சீரிஸ்லாம் வரும். அதுல நம்ம அது போக போக ப்ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தையும் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ போடலாம்னு பார்த்தா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் ட்ரேட் ரூமர்ஸ் கூட இல்ல, அபிஷியல் நியூஸஸே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பாத்துருப்பீங்க. சோ அதையும் ஒரு ஜஸ்ட் ஒரு டச் மட்டும் பண்ணிடலாம். நிறைய இருக்கு பேசுறதுக்கு. பட் அதான் நாங்க ரீடென்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எந்த டீம்ல யார் ரீடைன் பண்ணிருக்கா, ட்ரேட் என்ன நிலவரத்துல இருக்கு, யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிருக்கா அப்படின்றது வந்து ஃபுல்லா தொகுத்து உங்களுக்கு போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ இந்த வீக்கெண்ட் ரெடியா இருக்கு. அவங்க நியூஸ் விட்டாங்கன்னா உடனே நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம். சோ அதை வந்து நம்ம வீக்கெண்ட் பார்க்கலாம். இப்போ சும்மா ஜஸ்ட் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோல மெயினா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ் பத்தின ப்ரிவ்யூ தான். சோ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Finishes off and Lionel Messi. Messi's hit! Oh, he's made it! ஓகே, ஸ்டார்டிங் ஆஃப் வித் அந்த T20 சீரிஸ்க்கு நாங்க ஏன் ஒரு ரிவ்யூ போடல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓடிஐ சீரிஸ் கூட போட்ட T20க்கு முன்னாடி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போடாத ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் 5 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து மழைனாலே போயிடுச்சு. 2-1 இந்தியா வின் பண்ணிட்டாங்க, ஒரு சந்தோஷமான விஷயம் தான். பட் ஒரு ஃபுல் சீரிஸ் நம்ம கிடைக்கலையே. அதையே வந்து பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த 3 மேட்ச்ல நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதான். ஸ்டார்டிங் ஆஃப் வித் அபிஷேக் சர்மா பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கினாரு. செம்ம சீரிஸ். அவர் வந்து ஆஸ்திரேலியாலையும் போயிட்டு அவரோட இன்டென்ட் காமிச்சு அவரோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் விளையாடினாரு. பட் அங்கங்க அந்த அவருக்கான ஒரு சில விஷயத்துல எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா லைன்ல கொஞ்சம் பவுன்சர்ஸ் போட்டா, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன்ல பவுன்சர்ஸ் போட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. அது நம்ம கிளியரா தெரியுது. இது இல்லாம அந்த சீரிஸ் வந்து யாருக்கெல்லாம் நல்லா போச்சுன்னா அக்சர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங்லாம் ஒரு நடுவில் மேன் ஆஃப் த மேட்ச்லாம் வாங்கினாங்க. அவங்களுக்குலாம் நல்ல சீரிஸா போச்சு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தருக்கு அவர் பால் கொடுத்தாலும் நல்லா போடுறாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. பட் பாலை தான் அவர் கையில கம்பீர் கொடுக்க மாட்டாரு. அதுக்கான ரீசன் தெரியல. ஸோ அவருக்கும் ஒரு நல்ல சீரிஸ். ஹர்ஷித் ராணா கம்பீர் பேக் பண்ணி அதுக்கப்புறம் அடி வாங்கினது. அதுக்கப்புறம் அவரும் டிராப் பண்ணிட்டாரு. கில்லுக்கு வந்து வைஸ் கேப்டனுக்கு ஒரு போரான சீரிஸ். லாஸ்ட்ல கொஞ்சம் அடிச்சது. நம்பர்ஸ் வைஸ் பார்த்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் ஆவரேஜ் வைஸ்லாம் பார்த்தா அது வந்து ஓகே, அந்த மேட்சுக்கு அது தேவையான நாட். பட் அவர் இன்னும் அவரோட ஃபார்மை வந்து T20ல கெயின் பண்ணல. சேம் வித் சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா அடிச்சாரு. ஸ்டார்ட் கிடைச்சு எல்லா மேட்சும் ஸ்டார்ட் கிடைச்சது. பட் அதை வந்து பெரிய ஸ்கோர்ஸா கன்வெர்ட் பண்ண முடியல. அவரோட ஹாஃப் செஞ்சுரி ட்ராட் வந்து இப்ப நிறைய மேட்சஸா தாண்டி போயிட்டே இருக்கு. இது இல்லாம ஆஸ்திரேலியன் சைடிங்க பாத்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ் அண்ட் ஹேசல்வுட்டுக்கு ஒரு தரமான சீரிஸ். அவங்க 2 பேருமே பவுலிங்ல எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு இந்த 2 மேட்ச் நடந்திருந்தா மேபி அது ஆஸ்திரேலியா சைடும் டர்ன் ஆயிருக்கலாம். இல்ல இந்தியா வந்து டாமினேட்டிங்கா இன்னும் வந்து 200 4-1 ஜெயிச்சிருக்கலாம். இல்ல 3-2 தோத்துருக்கலாம். என்ன வேணா ஆயிருக்கலாம். சோ அந்த 2 மேட்ச் நடக்காதனால இந்த சீரிஸ் வந்து ஒரு 3 மேட்ச் சீரிஸ்ல 200 வின் பண்ற மாதிரி தான் முடிஞ்சிருச்சு. 5 மேட்ச் சீரிஸ்னு சொல்லிட்டு அதுல 3 மேட்ச் தான் நடந்துச்சு. 2 மேட்ச் சரியா நடக்கல. சோ இதுதான் இந்த சீரிஸ்ல நடந்த ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து மெயினா இந்த இன்னைக்கு வீடியோக்கான கண்டென்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸோட ப்ரிவ்யூ தான். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் ரூமர்ஸ் வர நடுவில் வந்துட்டு இருக்கு. அதுதான் அது நம்ம உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பாக்குற டைம்ல மும்பை சைட்ல இருந்து 2 ட்ரேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஷார்துல் தாக்கூர் ட்ரேட் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸா பேசிட்டு தான் இருக்காங்க. தனியா அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேட், அதுக்கப்புறம் அதான் நம்ம சின்னவர் ட்ரேட். அவர் வந்து அங்க தனியா ஆல் கேஷ் டீல் கொடுத்துருவாங்க 30 lakhs லக்னோவுக்கு. அங்க இருந்து வந்து ஷர்துல் தாக்கூர் சின்ஸ் இந்த இயர் உங்களுக்கு தெரியும் இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்டா தான் உள்ள வந்தாரு. சோ அதனால அப்படியே அந்த 2 crores வந்து மும்பை வாங்கிடுவாங்க. தனித்தனியா தான் நடக்கும். பட் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க இந்த பிளேயர் தரோம், நீங்க இந்த பிளேயர் தாங்க. அமௌண்ட் வைஸ் பார்த்தா 2 crores and 30 lakhs வந்து மேட்ச் ஆகாது. பட் தனித்தனியா ஆல் கேஷ் டீல் நடக்கிறாங்க. பட் ஒன்னா இந்த 2 டீம்ஸ் நடுவில் நடக்குது. இப்படி நான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம் வரைக்கும் அர்ஜுன் டெண்டுல்கரோட ட்ரேட் பத்தின அபிஷியல் நியூஸ் இன்னும் வரல. அது இன்னும் வந்துரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எந்த மீடியா சேனல்ஸும் சொல்லாதது இதுதான் வந்து அதுதான் லைக் மீடியாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஃபப்ரிசியோ ரொமானோ அப்பப்போ பண்ணுவார் ஃபுட்பால்ல அந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வந்து நாங்க வந்து என்ன சொல்றது வாண்டடா தான் இது வந்து மறைச்சோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. இது வந்து யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு ரூமரே யாரும் ஸ்டார்ட் பண்ணல. ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து 2.6 crores மறுபடியும் மும்பைக்கு வந்திருக்காரு. மும்பையோட மிடில் ஆர்டர் பேட்டிங்கா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரேடை பத்தி யாருமே பேசல. இது அபிஷியலா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. டக்கு டக்குன்னு மும்பை வந்து சைட்ல சைக்கிள் ஓட்டுற மாதிரி கேப்ல டக்கு டக்குன்னு 2 பேர் எடுத்துக்கு உள்ள போட்டாங்க. இது இல்லாம நிறைய ரூமர்ஸ்லாம் இருக்கு. மெயினானது நம்ம இந்த ஐபிஎல் ட்ரேடிங் விண்டோ இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி இருக்க பஸ் எல்லாருக்கும் தெரியும். இவர் இருக்காரு பாருங்க ஜடேஜா. இவரை வந்து சிஎஸ்கே ராஜஸ்தான் காமிச்சிட்டு அங்க இருந்து சஞ்சு சாம்சன் வாங்குறாங்க. கூடவே வந்து சாம் கர்னே சிஎஸ்கே அனுப்புறவங்க. ஏன்னா ராஜஸ்தான் கேட்டதுனால அதெல்லாம் பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஏன் டிலே ஆச்சு எல்லாமே வந்து நம்ம டீடைலா பேசுவோம். இப்போ நம்ம அதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சுன்னா இந்த வீடியோட டாபிக்ல இருந்து டிவியேட் ஆகி போயிடுவோம். இப்போதைக்கு நான் இந்த வீடியோ அகைன் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்டா பார்த்தது
ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிசிசிஐ வந்து ஒரே ஒரு சைன், பிசிசிஐ அஃபிஷியலா சைன் போட்டு அது அஃபிஷியலா ரெகனைஸ் பண்ணிட்டாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு நம்ம தான் சொன்னாங்க. ரீடென்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வரும்னு சொன்னாங்க, அதெல்லாம் இருந்து. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, ரீடென்ஷன்ஸ்க்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பத்தி பேசலாம். ட்ரேட் இப்போ ஆல்ரெடி 2 ட்ரேட் நடந்துச்சு, 3வது அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேட் ரெடியா இருக்கு. மொத்தமா ட்ரேடிங் விண்டோல என்ன பத்தி பேசிட்டு இருந்தாலும் இந்த ஜடேஜா சஞ்சு சாம்சன் சாகா அதுவும் வந்து ரெடியா இருக்கு. ஸோ இப்போதைக்கு 4 ட்ரேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது இல்லாம ஒரு சர்ப்ரைஸ் ட்ரேட், இது எப்படி இந்த ஷெர்ஃபேன் துத்தர் ட்ரேட் இருந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ட்ரேட் ஒன்று இருக்கு பின்னாடி, அது வந்து வேற டீம்ஸ்க்கு நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீடியா ஹவுசஸ்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க. அதான் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வந்து எதெல்லாம் நீங்க வெளியில ஒன்று எதை பேசினா வந்து பஸ் அதிகமா இருக்குமோ அதை மட்டும் வெளியில விடுறது, இந்த மாதிரி நியூஸ்லாம் சும்மா ரூமரா இப்போ எல்லாமே கொடுக்குறீங்களா அப்படின்னா நீங்க எதுவுமே கொடுக்கக்கூடாது. அஃபிஷியல் நியூஸ் வரதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அப்படிதான், அஃபிஷியல் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ரூமர்ஸ் நிறைய இருக்கு, யார் வேணா என்ன வேணா பேசலாம். பட் அஃபிஷியல் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை சொல்றதுன்றது வேற, அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க அதுவும் பண்ணாம உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் ரூமரா இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் மசாலா சால்ட் எல்லாம் போட்டு அதை நீங்க கொடுக்குறீங்க. பட் அஃபிஷியலா ஒரு விஷயம் வந்ததுன்னா நான் கிரிக் பஸ் ESPN எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இப்பதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ்ல இருக்கோம், நீ அதுக்குள்ள அவங்களை திட்ட போயிட்டே அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரு கன்சர்ன் தான். நானுமே அவங்கள மாதிரி சேனல்ஸ் பார்த்து எல்லாத்தையும் நிறைய ஆர்டிகல்லாம் சேர்த்து வச்சு என்ன இருக்கிறோம் அதை தான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட மிக்ஸ் பண்ணி சொல்றேன், ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா நம்ம சேனல்ல எல்லா ஸ்போர்ட்ஸுமே கவர் பண்றோம். பட் இந்த விஷயத்துல வந்து இந்த மாதிரி ஃபப்ரிசியோ ரொமானோ அப்படிதான் பண்ணுவாரு. நடுவில் ஒரு ட்ரேட் வந்து இப்படி ஒரு ட்ரேட் வந்து ஃபுட்பால் பிளேயர், சாரி டக்கு ஞாபகம் மாட்டேங்குது, பட் இப்படிதான் பண்ணாரு. நாங்க வந்து இது வந்து வாண்டடா தான், நாங்க யாருக்குமே சொல்ல வேணாம், சர்ப்ரைஸான மூவா இருக்கட்டும் தான் நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நீங்க வந்து சொன்னா எல்லாத்தையும் அஃபிஷியலா சொல்லணும், இல்லைன்னா ரூமர்ஸ் எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். உங்களுக்கு தேவையானதை மட்டும் பேசிக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத ரூமர்ஸ் வந்து தட்டி விடுன்றது இதுல இந்த விஷயத்துல வந்து பாதின்ற மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோக்கு இந்த ட்ரேடிங் விஷயத்துல இருந்து வெளியில வந்துருவோம். வேற ஏதாச்சும் ட்ரேட் நடந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் வீட்ல டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். 20-30 போஸ்ட் மேல போட்டுட்டு தான் இருக்கோம் டெய்லி. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம அந்த இதுக்கு அடுத்த வர வீடியோ, மோஸ்ட்லி இதுக்கு அடுத்த அந்த வீடியோ தான் இருக்கும். நம்ம இந்த ட்ரேடிங் விண்டோ பத்தி பேசலாம். அது என்னெல்லாம் நடந்துச்சு, ரீடென்ஷன்ஸ் யாரெல்லாம் பண்ணாங்க, யாரெல்லாம் ஆப்ஷனுக்கு வராங்க, எல்லாமே ஆப்ஷன் எந்த டீம் எடுத்தா கரெக்டா இருக்கும். மேபி செகண்ட் பார்ட்டா போடலாம், இல்ல ஒரே பார்ட்ல போட முடிஞ்சா எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி கூட போடலாம். இப்போ இந்த வீடியோக்கான மெயின் கண்டென்ட் 5 மினிட்ஸ் கழிச்சு 6 மினிட்ஸ் கழிச்சு தான் வரும் நம்ம. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா, இந்த சீரிஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் மாதிரி ஒரு ஒன் சைடரா போகுது. அது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். வெஸ்ட் இண்டீஸே ஒரு அதுல பாதாள நிலைமையில இருக்காங்க. அவங்களோட போர்டு பெரிய பிளேஸ், பழைய பிளேஸ் ஆன பிரைன் லாரா, வீவ் ரிச்சர்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணலாம்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன ஐடியாஸ் கொடுத்தாங்க, அதை இவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தெரியல. இன்னும் அது அப்படியே தான் இருக்கு அவங்க கிரிக்கெட். அது ஒன் சைடரா முடியும் தான் தெரிஞ்சு. 2-0 இந்தியா வின் பண்ணணும்னு நினைச்சோம், கரெக்டா அதை செஞ்சாங்க. செகண்ட் மேட்ச்ல லாஸ்ட்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. நம்ம இது போன இந்தியா பத்தி போன வீடியோல கவர் பண்ணிருப்போம். பட் அதெல்லாம் வந்து சும்மா அவங்க ரொம்ப ஃபுல் ஒன் சைடரா போகாம இருக்கிறதுக்கு லாஸ்ட்ல அந்த இன்னிங்ஸ்ல தான் அவங்களால முடிஞ்சது ஒரு ஃபைட் பேக் பண்ணி வந்தாங்க. பட் இந்தியா அதெல்லாம் வந்து அசால்ட்டா மேனேஜ் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸ் வந்து இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இந்த WTC ஃபைனல் இந்த சைக்கிளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இதுவும் மோஸ்ட்லி ஒன் சைடடா அப்படியே ஃபுல் டாமினேட்டிங்கா போலனாலும் இந்தியா வந்து இப்போ இந்த 2-0 அப்படின்னு வின் பண்ணிருப்பாங்க அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிதான் ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா நம்ம அங்க போனா வேணா ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். 2 வாட்டி ரோஹித் சர்மா தோனி கேப்டன்சி கிட்ட அங்க போய் நம்ம வந்து டிரா பண்ணிருக்கோம் 1-1 அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி சவுத் ஆப்பிரிக்கால நம்ம எல்லாம் போய் வந்து சீரீஸ்லாம் வரைக்கும் வின் பண்ணதே இல்லை, டெஸ்ட் சீரீஸ். அதே அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்களும் மோஸ்ட்லி நம்ம வின் பண்ண விட மாட்டோம். ஈஸியா கோலி கேப்டன்சி எடுத்ததுல இருந்து டெஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் அவருக்கு அது அந்த அசைன்மெண்ட் தான் வந்துச்சு. அதுல இருந்து ஃபுல்லா வந்து சவுத் ஆப்பிரிக்கா நம்ம ஹோம்ல டாமினேட் பண்ணி தான் இருக்கும். ரோஹித் சர்மா இன்க்ளூடிங் அவரோட கேப்டன்சி ஸ்டண்ட்லயும் ஒரு சீரீஸ் ஒன்று நடந்துச்சு ஃபியூ இயர்ஸ் பேக். அந்த மாதிரி இப்போ ஒரு வந்திருக்கு. அந்த மாதிரி இது ஒரு சீரீஸ் தானே. வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் அளவுக்கு ரொம்ப மொக்கையா போலனாலும் இது வந்து இந்தியா தான் வின் பண்ண போகுது அப்படின்னா அங்கதான் வந்து கொஸ்டின் இருக்கு. அங்கதான் நம்ம இந்த ப்ரிவியூ போறதுக்கான மெயினான ஒரு மோட்டிவே வருது. ஏன்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா WTC சாம்பியன்ஸ். இந்த ஒரு ரீசனுக்காக வந்து கஷ்டமா இருக்குமான்னு கேட்டா இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ அவங்க இருக்க ஃபார்ம், டெம்பா பவுமா இருக்க ஃபார்ம் ஆகட்டும், எய்டன் மார்க்கரோட ஃபார்ம், டோனி டிசோர்சி இருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. அதே மாதிரி ஆன் தி அதர் அப்படியே இந்தியா சைடு வந்தீங்கன்னா ஹோம்ல எவ்வளவு 12 வருஷமா டாமினேட்டிங். அந்த 12 வருஷமா சீரீஸ் டிராலாம் கூட இல்ல, எல்லா சீரீஸுமே வின் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, தோக்கவே இல்லை. ஆனா நியூசிலாந்து கிட்ட போன வருஷம் ஒரு அட்டர் ஒயிட் வாஷ் ஆனாங்க. 3-0 அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து இங்க வந்து நம்மள போட்டு போனாங்க. நம்ம WTC ஃபைனல் போகாம இருந்ததுக்கு அது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். நம்ம அதுக்கப்புறம் BGTலயும் போய் ஸ்ட்ரகிள் பண்ணோம். இங்க 3 மேட்ச் வந்தனால BGTல நிறைய மேட்ச் ஜெயிக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் நம்மளால அது அன்பார்ச்சுனேட்லி பண்ண முடியல. சோ நம்ம போன ஸ்டிண்ட் போல. அதனால தான் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா போய் அங்க சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க. இப்போ அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா உள்ள வரதுனால அவங்களுக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம சைடு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி என்ன சொல்லிட்டு இருக்காங்க. தியரி இல்ல, இது ஆல்மோஸ்ட் நாளைக்கு நடக்க தான் போகுது. நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்ல த்ரூவ் ஜுரல் அண்ட் ரிஷப் பண்ட் 2 பேரையும் வந்து ஒன்னா இறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன விஷயம் இருக்குன்னா 2 பேருமே கீப்பர்ஸ் தான். 2 பேர் அதே மாதிரி இவரோட இவர் கொஞ்சம் அதிகம், இவரோட கொஞ்சம் அப்படிலாம் இல்ல. பேட்டிங்லயும் 2 பேரும் ஈக்குவலா எப்படி சொல்றது சூப்பரா ஆடுறாங்க. அதே மாதிரி கீப்பிங்லயும் 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்க. சோ 2 பேர்
ஆல்மோஸ்ட் என்ன டிஃபரன்ஸ்னா இவர் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு ரைட் ஹேண்ட், மற்றபடி ரெண்டு பேருமே மிடில் ஆர்டர்லயே ஆடுவாங்க. பண்ட் வேணா கொஞ்சம் ஒரு ஹையர் மிடில் ஆர்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். டாப் ஆர்டருக்கு உடனே நெக்ஸ்ட் வர இந்த 2 டவுன் பிளேயர் அந்த மாதிரி அப்பப்போ வருவாரு. த்ரூ ஜுரல் அவ்வளோ ஏர்லியா இது வரைக்கும் பெருசா யூஸ் பண்ணது இல்ல. அவர் ப்ராப்பரா மிடில் ஆர்டர் தான் வரும். மற்றபடி இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ட் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுவார், இன்டென்டா ஆடுவாரு. த்ரூ ஜுரல் ரெண்டுமே அவரால் செய்ய முடியும். நின்னும் ஆடுவாரு, கொஞ்சம் ஸ்பீடா அடிச்சும் ஆடுவாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நாளைக்கு ஒன்னா ஃபீல் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து ரயன் டென் டஸ்டாண்டே நம்மளோட அசிஸ்டன்ட் கோச் அவருமே வந்து இவங்க ரெண்டு பேர் ஒன்னா வரலனா தான் நான் ஆச்சரியப்படுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமா அதை வந்து அபிஷியலா சொல்றதுக்கு பதில் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்தியா சைட்ல இருந்து இது ஒரு பார்க்கப்பட வேண்டிய விஷயம். மற்றபடி ஆஸ் யூஷுவல் கில்லுக்கு வந்து டெஸ்ட் ஸ்டிண்ட்ல அவர் வந்து இங்கிலாந்துல ஒரு நல்லாவே பண்ணாருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா 2-2 வந்து டிராப் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு மேட்ச் வந்து ரெயின்ல வாஷ் அவுட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க நீங்க வெஸ்ட் இண்டீஸ்ல சீரீஸ்லயும் அவர் இப்போ அவர் தலைமையில ஒரு சீரிஸ் வின் பண்ணியாச்சு. ஹோம் சீரிஸா இருந்தாலும் இப்போ அகைன் இது ஒரு ஹோம் சீரிஸ் தான். பட் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவையும் குறைச்சி எடை போடக்கூடாது அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். ஸோ யா, தேங்க்யூ.